டைரக்டர் கன்சல்டன்ட் பிஎன்ஐ திரு இன்ஜினியர் ஆர் சைரத் சேவியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நமது நிறுவன தலைவர் ஐயா அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பலத்த கைத்தட்டல்களோடு சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களை ஒரு சிறு வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தஞ்சை மாவட்ட வணிகர் சங்க 28ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பது மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லாரும் கேட்குதுங்களா? இல்லை அமைதியாக இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இன்னும் அமைதியாக இருக்கேன். நன்றி. ஒன்று சொல்லுவாங்க, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை செய்தல் மிகமான முன்னினிதே, எல்துணை ஆயினும் இரவாமல் தானி இதழ் எத்துணையும் ஆற்றல் இனிதே அப்படிம்பாங்க. பல பேருக்கு புரியலல்ல. எனக்கும் அப்படி தான் ஃபஸ்ட் இருந்துச்சு படிக்கிறப்போ. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், உள்ள கல்வியிலையோ தொழிலையோ தேர்ச்சி பெற்றவங்க அந்த தேர்ச்சி பெற்ற அறிவை பிறருக்கு பகிர்ந்து அங்கே இருக்க மக்கள் தேர்ச்சி பெற்ற பிஸ்னஸ்மேன்ஸ் அவங்க தான் வளர்றதோட தன்னை சுற்றி உள்ளவர்களும் வளர்ச்சி அதை வைக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவுறது. அதாவது அல்னாது கேணி தண்ணின்னு சொல்லுவாங்க, கொடுத்தா மட்டும்தான் அது ஆத்து தண்ணியாக இருக்கும். அது மாதிரி பிறருக்கு உதவி அடுத்தரோட வாழ்க்கையை மாற்றுறது. அதாவது நம்மள்ட்ட ஒரு 2 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதை எப்படி ஒரு 10 பேராக மாற்றணும், 10 பேராக இருக்கவங்க ஒரு 50 பேராக மாற்றணும். ஏன் அப்படின்னா நம்ம வளர்கிறோம், நம்ம மூலமாக நம்மளை சார்ந்தவங்களும் வளர்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறோம்ல. அந்த வாய்ப்பு யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளை மாதிரியான வணிகர்கள்ட்ட தான் இருக்குது. கரெக்டுங்களா? அந்த அழகான ஒரு விஷயத்தை கிடைக்கிறது வணிகர்களுக்கு இருக்குது. இந்த வணிகர்களில் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஆக்கி 28 வருஷமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு அவங்களோட வளர்ச்சிக்கும் அவங்களோட முன்னேற்றத்திற்கும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாதுகாப்பு அரணா நம்ம தஞ்சாவூர் வணிக சங்கம் இருக்குன்னா அது மிக இல்லைல்ல. இன்னும் ஒரு கரகோசி பெருசாக நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியில் என்ன பங்கேற்ற வச்சு எனக்கும் வாய்ப்பளித்த இந்த சங்கத்தின் தலைவர் திரு ராஜா சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்கள் பாபாஜி ராஜா பான்ஸ்லே அவர்களுக்கும், நமது தமிழ்ச்செல்வன் ஐயா ஆர்ஆர் பிரியாணி அவர்களுக்கும், இங்கே முன்னிலை வகிக்கும் பல தொழில் நிறுவன தலைவர்களுக்கும், எனது அருமை தம்பி சூரியகுமார் அவர்களுக்கும், அஜித் குமார் அவர்களுக்கும், மற்றும் எஃப்டாக்சி சதீஷ் அவர்களுக்கும், என்னுடன் பயணிக்கும் பிஎன்ஐ மெம்பர்ஸ் அவர்களுக்கும், எஸ் உறுப்பினர் அவர்களுக்கும், மற்றும் என்னோடது அன்பு அண்ணன் சந்தீப் குமார் அவர்களுக்கும், மற்றும் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே உள்ள சங்கத்தின் குடும்பம் தான் சொல்லணும், உறுப்பினர் சொல்ல மாட்டேன். இந்த குடும்ப மெம்பர் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். பிஃபோர் ஐ கன்க்ளூட், முடிக்கும் போது ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பிஸ்னஸ் மாடியூல் டெவலப்மெண்ட் நினைக்கிறேன், அஜித் குமார் இஃப் ஐம் ராங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த இதில் பார்த்தீங்கன்னு தெரியல, இந்த பத்திரிகையில் அதோட விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நான் அதுக்கு எதுக்கு குட்டி கதை சொல்கிறேன், சொல்லலாம் ப்ரோ? ஓகே. இப்போ நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம், என்ன பண்ணுவோம்? நம்ம மாமனோ மச்சானோ ஃப்ரெண்டோ ஒரு தொழில் ஆரம்பித்தா நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக அடிக்கடி அள்ளி கொடுப்போம். என்ன அது? அட்வைஸ். கரெக்ட். ஒரு 50,000 கூட தர மாட்டோம், ஆனால் அட்வைஸை அள்ளி விடுவோம், தக்கட்ட கொடுப்போம். கரெக்டுங்களா? ஆனால் தொடர்ந்து அவங்களுக்கு ரெஃபரலோ ஒரு பிஸ்னஸுக்கான வழிகாட்டுதலோ நம்ம பண்ணுவோமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. குத்துவிளக்கு ஏற்றுவோம், ரிப்பன் கட் பண்ணுவோம், ஸ்வீட் சாப்பிடுவோம், வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவன் தான் புரண்டு ஓடிக்கணும். ஆனால் அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷன் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டானா அவனுக்கான கவர்மெண்ட்லேருந்து எப்படி அப்ரூவல் வாங்குறது, எப்படி சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்குறது, அது எப்படி பண்ணுறது கற்றுக் கொடுத்து, அது மட்டும் இல்லை பேங்க்கில் எப்படி ஃபினான்ஸ், பணம் முக்கியம் இல்லை, ஃபியூவல் ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த ஃபியூவலை எப்படி வாங்கணும்னு கற்றுக் கொடுத்து, அது மட்டும் இல்லை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வருதோ இல்லை ஏதாவது ஒரு லிட்டிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணணும், எப்படி போலீஸை போய் பார்க்கணுன்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு அட்வொகேட் டீமோட கொண்டு போய் பார்க்குற மாதிரியான விஷயத்தையும் பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த ஜிஎஸ்டி, பல பேருக்கு ஜிஎஸ்டினா என்னன்னு இன்னும் தெரியல. அதை எப்படி வழிமுறையாக கட்டணும், எப்படி பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக ஈஸியாக கொண்டு போகன்றதையும் வழிவகுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு எப்படி மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கும் மீனை போய் லான்ச்சில் போய் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்பாங்க. அது மாதிரி இவங்க ஒரு தோணியில் போய் பிடிச்சி சாப்பிட கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த
எப்படி பண்ண முடியும்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சீரியஸா சூரியகுமார், அஜித், அப்புறம் ஒருத்தங்க சேர்ந்து பண்றாங்க இந்த விஷயத்தை நினைக்கிறேன், ஐயாவோட வழிகாட்டுதல்ல. இது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஆனா இதை ஒரு 50% நீங்க பண்ணிட்டீங்கன்னா கூட 29 ஆண்டு வணிகர் சங்க திருவிழா இந்த அரங்கம் பத்தாது. 50% பண்ணா கூட இந்த அரங்கம் பத்தாது. அவ்வளோ சிறப்பான விஷயமா அமையுன்ற சொல்லி ஆசைப்படுறேன். அண்ட் பிஃபோர் ஐ கன்க்ளூட் டைம் அப் சொல்ல வந்துட்டார் எங்க சதீஷ் சார். முடிச்சிட்டேன் சார். பிஃபோர் ஐ கன்க்ளூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சின்றது முடிந்த வரை இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் முடியும் வரை இருக்கணும். அதான் முயற்சி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.